இந்த உலகில் எதுவுமே நிரந்தரம் அல்ல என்ற இந்த மகத்தான உண்மை ஒன்று வெளிப்பட்டால் என்ன நிகழும்? என்ன நிகழும்? மனம் பயத்திலும், வெறுப்பிலும் தடுமாற்றம் அடையும் என்று எனக்கு தோன்றுகிறது அப்படின்னு சொன்னாங்க. சரியா? அது உண்மைதானா? அப்படிங்கிறத கேள்வியா வச்சிருக்கேன். சரியா? அதாவது இந்த உலகில் எதுவுமே நிரந்தரம் அல்ல. எல்லாம் நொடியில் மாறிக்கொண்டிருக்கும். எப்போது வேண்டும்னாலும், என்ன வேணும்னாலும் நடக்கலாம். அப்படிங்கிற அந்த விஷயத்தை கேட்கும்போது, ஒரு மனிதனுக்கு என்ன வருகிறது என்றால், அவன் சொல்றான், "என்னப்பா அப்படி சொல்லிட்டேன்னா பயம் தானே வரும். எல்லார் மேலயும் வெறுப்பு தானே வரும்." அப்படின்றான். ஏன் என்ன ரீசன் காட்டுறான் அப்படின்னா, இப்போ ஓரளவு நான் நல்ல வசதியா வாழ்ந்துட்டு இருக்கேன். போராடி கஷ்டப்பட்டு எப்படியோ வாழ்க்கையில முன்னேறி பணத்த சம்பாதிச்சு இப்ப தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்ப நான் வாழ்ற வாழ்க்கை காணாம போயிடும் அப்படின்னா, மறுபடியும் அவஸ்தைப்படவா நானு? என்னய்யா சொல்லிட்டு இருக்க? இது நிரந்தரம் இல்ல அப்டின்னா, எனக்கு பயமா இருக்குப்பா. எப்ப வேணா என்ன மாரி ஆயிடும் அப்டிங்கிற. ஏன் ஏதாவது கொஞ்சம் ஒரு 70 வயசு வரைக்காவது நான் வாழணும்ல. எல்லாரும் 70ல தானே சாவாங்க. அதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. பச்சை குழந்தையெல்லாம் சாகுது பார்த்து அதெல்லாம் வந்து வெரி ரேர்ப்பா. 70க்கு மேல வாழ்றவன் தானே எல்லாரும் செத்து போறதெல்லாம் கணக்கு. இப்படித்தான் மனசுல தேத்திக்கிட்டு எல்லாமே வாழ்ந்துட்டு இருக்கோம். சரியா? பச்சை குழந்தை ஏன் கர்ப்பத்தில் இருக்கின்ற குழந்தையே கரு கலந்து விட்டது அப்படின்னு செத்து போகுது. அதெல்லாம் நமக்கு நியூஸ் வருது. ஆனா அந்த நியூஸ நம்ம வந்து பெருசா எடுத்துக்க மாட்டோம். இல்லையா? ஆனா 70க்கு மேல செத்து போவான் அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் ஓகே. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா வாழ்ந்துக்கலாம்ல. அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல 70க்கு மேல தான் சாவுன்னு நெறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க. சரியா? இன்னும் நெறைய பேரு அது 120 வயசுக்கு அவன் வாழ்ந்துட்டு இருந்தான்ல. ஏன் நான் வாழக்கூடாது? அப்படின்லாம் தோன்றவன் நெறைய பேர் இருக்கான். ஏன்னா, அவங்க மனசு வந்து ப்ராபபிலிட்டி வைஸ் 70ல நெறைய பேர் போலாம்ப்பா. பட் அவன் வாழ்ந்தான்ல 100 வரைக்கும். திஸ் இஸ் தி வே அவர் மைண்ட் இஸ் கெட் கன்வின்ஸ்ட் அண்ட் சாட்டிஸ்ஃபைட் அவர் செல்ஃப். அது எப்பயுமே இப்படியே இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற அந்த மைண்டுக்கு அப்படி சொன்னா தான் சந்தோஷமா இருக்கு. நீ பாட்டு புசுக்குன்னு வந்து எப்ப வேணா புட்டுன்னு போயிடுவே அப்படின்னு சொன்னா அப்புறம் என்ன பேசிட்டு இருக்க? என்ன நெகட்டிவ் வாயில நல்ல வார்த்தை வராதான்னு கேட்பான். சரியா? எப்ப வேணா புட்டுன்னு போயிடுவேன்னு சொன்னா அப்படித்தானங்க கேட்பீங்க. இது நீ ஞானமா இது? இது எவ்வளவு பெரிய ஒரு பயப்படக்கூடிய ஒரு சொல்லா இருக்கு. எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவன வந்து வெறுத்துருவீங்க. சரியா? இன்னொரு பாயிண்ட் சொன்னேன் நானு. இன்னைக்கு சுத்திட்டு இருக்கவங்க நெறைய பேர் எங்க மேல அன்பு காட்டிட்டு இருக்காங்க. "ஏய் எதுவுமே நிரந்தரம் இல்லடா" அப்படின்னா எல்லாவனும் என்ன பகைப்பானா? அப்ப இவனுங்கலாம் உண்மையா என்ன அன்பு காட்டலையா? ஐய்யய்ய! எவனுமே இங்க உண்மை இல்லையா? அப்படின்னெல்லாம் நெனச்சா எங்கய்யா அன்பு வளரும்? என்ன பேச்சு பேசுற? அப்படின்னு ஒருத்தன் கேட்கிறத வச்சுக்கிட்டு, அதுக்கு நீங்க பதில் சொல்லணும் என்று நாம் கேள்விய கேட்டோம். சரியா? இட்ஸ் வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட் திங் வந்து ஆஃப் கோர்ஸ் ஆ அண்ட் சுதா அண்ட் தீபிகா சொன்ன பதில் என்னன்னா, "அஞ்ஞான கண் கொண்டு பார்க்கும்போது தான் நீ சொன்னது அப்படி தெரியும். உன்னை யார் அஞ்ஞான கண் கொண்டு பார்க்கச் சொன்னது? ஞானக் கண் கொண்டு பார்." ஞானக் கண் கொண்டு பார்த்தால் அப்படின்னா, இங்க சொரூபத்திலேயே சுகம் இருக்கு. அஞ்ஞான கண் கொண்டு பார்த்தல்னா, சூழல்ல தான் சுகம் இருக்கு. அப்புறம் சூழல் மாறி போயிரும்டா அப்படின்னு சொன்னா பயமா தான் இருக்கும். யார் இல்லன்னு சொன்னா? ஆனா ஞானக்கண் கொண்டு பாரு. ஞானக்கண் கொண்டு பார்த்தால் அங்கே சூழல பத்தி நீ கவலையே பட மாட்டியே. ஏன்னா சூழல்ல சுகமும் இல்ல, துக்கமும் இல்லன்னு உனக்கு நல்லாவே தெரியும். என் சொரூபத்துல தானே சுகம் இருக்கு என்று மிக தெளிவாக தெளிந்தவன் நீ. அந்த தெளிந்த கண்களோடு நீ பார்க்கின்றாய். ஆதலால் சூழலின் மாற்றம் உன்னை அச்சுறுத்தாது. உன் அன்பை எதுவும் செய்துவிட முடியாது. அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பதில சொன்னேங்க. அனைத்தும் நான் என்ற அந்த ரீதியில. அல்லது கிருஷ்ணா ஃபீல் சொல்லவே வேணாம். வேற லெவல் ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும். ஏன்னா, கிருஷ்ணா ஃபீல பத்தி நான் பேசிட்டு இருக்கும்போது, கிருஷ்ணா ஃபீல் புக் நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா? அதுல ஒரு ஒரு வரியே கண்ணனின் அன்பை கண்டு நான் எப்படியெல்லாம் மெய்சிலிர்க்கின்றேன்னு சொல்லும்போது, இறைவா! இந்த உலகத்தை மாயையாய் படைத்தாயே! அதிலே உன் அன்பை கண்டு நான் மிகவும் அளப்பரிய மகிழ்ச்சியை அடைகிறேன்னு சொல்லியிருப்பேன். மாயையாய் படைத்ததனாலேயே உன் அன்பை கண்டு வியக்கிறேன்னு சொல்லியிருப்பேன். அது என்னது? அதுல நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் அப்படின்னா, இறைவா! ஏதேனும் ஒரு விஷயத்தை நிரந்தரமாக இருந்துவிட்டால், அதை ரசிப்பதற்கு மிகவும் கடினம். மாறிக்கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தை தான் ஒரு மனிதனால் சுலபமாக ரசிக்க முடியும் என்ற காரணத்தினாலேயே எனக்கு மாறிக்கொண்டே இருக்கின்ற உலகத்தை படைத்தாயோ! அல்லது ஒரு சுவைய சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா திருப்தி ஏற்பட்டுடும். அப்போ வேறொரு சுவைய குடுத்தா தான் அப்போ வந்து ஒரு டேஸ்ட்டா இருக்கும். நீங்க இனிப்பே சாப்பிட்டுட்டு இருக்கீங்களேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஒரு கட்டத்தில திகட்டிடும். அதுக்கப்புறம் காரத்த குடுத்தா தான் நல்லா இருக்கு அப்படின்னு தோணும். அதுக்கப்புறம் இனிப்பு குடுத்தா தான் நல்லா இருக்குன்னு தோணும். ஸோ வென் இட்ஸ் கன்டினியூயஸ்லி சேஞ்சிங் இன் நேச்சர் அப்பதான் அனைத்தையும் ஒரு சுவையாக, ஆனந்தமாக நான் அனுபவிப்பேன் என்று நினைத்தாயோ! ஆதலால் தான் எல்லாவற்றையும் மாற்றிக்கொண்டே இருக்கின்றாயோ! அப்படிங்கிற மாரி நம்ம அதில பேசியிருப்போம் இல்லையா? சோ, இங்கே கிருஷ்ணா ஃபீல்ல இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கலி அனைத்தின் சுவைன்ற ஒரு கான்செப்ட்க்குள்ள வந்துடுறோம்.
அப்போ இங்கே சூழல் என்றாலும் கூட அந்த சூழல் அனைத்தையும் சுவைக்கின்ற பக்குவத்திற்கு வந்து விடுகின்றான் பக்தன். அப்ப இந்த சூழல் மாற்றம் என்பது அவனுக்கு ஒரு சுவாரஸ்யமாகத்தான் மாறிவிடுகிறதே தவிர, அது பயமாகவோ, வெறுப்பாகவோ மாற வழி இல்லை என்ற ஆஸ்பெக்ட்ல இருந்து நீங்க பேசுறதா எடுத்துக்கோங்க. சரியா? ஆ ஒரு குழந்தை இருக்கிறது. அந்த குழந்தை வந்து அட்வர்டைஸ்மென்ட்ட தான் அதிகமா பார்க்கும். ஏன் அப்டின்னா, வித்தின் அ மினிட் அவன் வந்து பல டேக்ஸ குடுத்து ஒரு விஷயத்த புகுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா, அட்வர்டைஸ்மென்ட் காஸ்ட்லாம் ரொம்ப ஜாஸ்தி டிவில. அப்போ டக்கு, 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 டக்குன்னு ஃப்ரேம் மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப அந்த குழந்தைங்க வந்து அழகா உட்கார்ந்து ரசிச்சுட்டே இருக்கும். ஏன் அப்டின்னா, வென் இட்ஸ் கன்டினியூயஸ்லி சேஞ்சிங் யூ கேன் என்ஜாய் வெரி வெல் அப்படின்னு அர்த்தம். சிங்கம் படம் நெறைய பேருக்கு பிடிக்கும். ஏன்னா, ஃப்ரேம்ஸ் வந்து டக்கு, 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 டக்குன்னு மாறிக்கிட்டே இருக்கணும். அது சுவாரஸ்யம் அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கணும்டா. போற வேகத்திலேயே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆர்ட் ஃபிலிம்லாம் சொல்லுவாங்கல்ல. இப்படி மெதுவா நடந்து போய்க்கிட்டே இருப்பான். அந்த ஆர்ட் ஃபிலிம் பார்க்கறதுக்குலாம் எங்களுக்கு போர் அடிக்குது. அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கணும். டக்கு, 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 டக்குன்னு போய்க்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அது சுவாரஸ்யமாக இருக்கின்றது என்றெல்லாம் சொல்லுவதுண்டு. சரியா? இது வந்து ஆர்லி ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய அவனுக்கு அந்த ப்ராப்ளமே இல்ல. சேஞ்ச் ஆயிட்டே இருக்கிறத செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். ஏன்னா, அவன் பக்தியில் இருக்கின்றான். அவன் பிரசாதமாக ஏற்று ரசிக்கின்றான். கண்ணன் என்னை சுகப்படுத்துவதற்கென்றே இப்படி மாற்றி மாற்றி கொடுக்கின்றான் என்று நினைக்கின்றான். அவனுக்கு கசப்பும் ஒரு சுவைதான் அல்லது இனிப்பும் ஒரு சுவையாக இருக்கும்போது அவனுக்கு அந்த பிரச்சனை இல்ல. இதெல்லாம் நீங்க உங்க ஆன்ஸர்ல சொல்லிட்டீங்க. சரியா? எனக்கு பிடிச்ச ஆன்ஸர் வந்து வித்யா சொன்னது. சரியா? அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றத நான் தெளிவா சொல்லிர்றேன். "நீ ஞானத்திலே கண்கொண்டு பார்த்து அதுக்கப்புறம் இந்த இத ரசிக்கிறத விடு. இந்த உலகம் நிரந்தரம் அல்லன்ற அந்த விஷயமே எனக்கு ஞானத்தையே குடுத்துருமே. ஞானத்தை குடுத்து என்னை ஆனந்தத்தில் வைக்கும். நீ என்ன ஞானத்த கொண்டு வந்து அதுல ஆனந்தப்பட சொல்ற? எதுவும் நிரந்தரம் அல்ல என்ற இந்த ஒரு வார்த்தை எனக்கு ஞானத்தையும் கொடுத்து அந்த பேரானந்தத்தையும் கொடுக்காதா? அப்படின்னு அழகா ஆரம்பிக்கிறா. என்ன சொல்றா? "காதற்ற ஊசியும் வாராதுகான் கடைவலிக்கே." பட்டினத்தாருக்கு இந்த வார்த்தை தானங்க போச்சு. இந்த உலகத்துல எதுவும் நிரந்தரம் இல்ல அப்படிங்கிறத வேற பாணியில அங்கே வந்து "காதற்ற ஊசியும் வாராதுகான் கடைவலிக்கே." எதுவுமே நிரந்தரம் இல்லடா. எப்ப வேணா செத்து போயிருவடா. சோ இதுதான் அந்த ஒரு சின்ன சென்டிமென்டான ஒரு விஷயம். அந்த ஒரு விஷயம் பட்டினத்தார எப்படி மாத்துச்சு? ஒரு மிகப்பெரிய மகானாக மாற்றியது அந்த வார்த்தை அப்படிங்கிறேன். ஞான கண் கொண்டு அதை ஞான ஞானம் வந்த பிறகு இந்த மாற்றத்தை அவர் ரசித்தார்ன்னு சொல்லவில்லை. மாறிக்கொண்டிருக்கும் என்ற இந்த விஷயமே அவரை மகானாக மாற்றியது என்பதை நாம் காண்கின்றோம். எப்படி அப்படிங்கிறது தானே முக்கியம். எப்படி? இட்ஸ் வெரி சிம்பிள். இன்னைக்கு உன்கிட்ட நெறைய பணம் இருக்கு, பதவி இருக்கு, எல்லாம் இருக்கு அப்படிங்கிறப்போ, "டேய் எப்ப வேணா என்ன வேணா ஆகும்டான்னு" சொன்னா உனக்கு பயம் வருது அப்படிங்கிறோம். ஆனா, கொஞ்சம் விவேக கண் கொண்டு பார்த்தால், கொஞ்சம் நீ விவரமானவனாக இருந்தால், அங்கே இருக்கின்ற அகங்காரம் சிதையும் என்பதை புரிந்து கொள்ளலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அகைன் ஐ அம் ரிப்பீட்டிங் யூ. இப்ப பணம் இருக்கு, வசதி இருக்கு, எல்லாம் இருக்கு. அப்ப என்ன இருக்கும் கூடவே? அகங்காரம் இருக்கும். மத்தவங்கள பார்த்தா ஏளனமா, "என்ன என்னடா நீ எல்லாம் மனுஷனா? இதுக்கெல்லாம் வாழணுமா? ச்சீ இந்த வாழ்க்கைக்கு செத்து போயிடலாம்." அப்படின்னெல்லாம் எகத்தாளமாக பேசுவது, எடுத்தெறிந்து பேசுவது, இவைகள் எல்லாம் எது உனக்கு கொடுத்தது என்றால், உன்னிடத்தில் இருக்கின்ற அந்த பணம், பதவி, வசதி இவைகள் எல்லாம் தானே. அப்போ எதுவுமே நிரந்தரம் இல்லை என்று நினைத்த மாத்திரத்தில், உன் அகங்காரம் சிதையும். இங்கே நான், நான் என்று பிதற்றிக் கொள்வதற்கு எதுவுமே இல்லை. ஏனென்றால், என் கையில் எதுவுமே இல்லை என்ற மிகப்பெரிய ஞானம் நமக்குள் உதயமாகின்றது. அப்போ மேஜர் திங், ஃபர்ஸ்ட் திங் அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க சொல்லுவீங்க, நெகட்டிவ்ஸ் நடக்கும்போது இது மாறிடும்னு நெனச்சுட்டு ரிலாக்சேஷன் அதெல்லாம் செகண்டரிங்க. அது ஃபர்ஸ்ட் இம்பார்டன்ட் திங் என்ன அப்படின்னு சொன்னா, நம்மிடம் நிறைய வசதிகள் இருக்கிறது, பணம் இருக்கிறது, ஆரோக்கியமா இருக்கிறேன், எல்லாம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கும்போது இது மாறும்னு நெனச்சா, அந்த இடத்தில் நாம் அகங்காரத்தை சிதைக்கின்றோம் அப்படின்னு சொல்றேன். பட்டினத்தார் அப்படி பண்ணார். சரியா? நமக்கெல்லாம் மண்டையில இல்ல. அதனால நம்ம பண்ண மாட்டேங்கிறோம்னு வச்சுக்கோங்க. பட் இந்த விஷயத்தை உணரும்போது நமக்கு என்ன வரணும் அப்படின்னா, அகங்காரம் சிதைய வேண்டும். இன்னைக்கு எதுங்க அடிக்ஷனுக்கு காரணமா இருக்கு? ஒரு பொண்ண பார்க்குறான், அழகா இருக்கான்னு பார்த்த உடனே அவ மேல அடிக்ஷன் ஆறான். இந்த அழகு நிரந்தரம் அல்லன்னு தெரிஞ்சா எப்படிங்க அடிக்ஷன் வரும்? அகங்காரம் சிதையும், அடிக்ஷன் என்பது ஏற்படவே ஏற்படாது. இதை விட ஒரு பொக்கிஷம் இந்த ஞானத்தான். இவ்வளவு பெரிய ஞானம் இந்த ஒரு வரியில் அடங்குகின்றது என்பது புரிகிறதா? ஏன்னா இன்னைக்கு ஈஸியா எல்லாத்துக்குமே அடிக்ட் ஆயிரும். ஏன் அடிக்ட் ஆகுறோம்னா, பிலீவ் இது அப்படியே எனக்கு நிரந்தரமா கிடைக்கும். இது அப்படியே இருக்கும். என்ன விட்டுட்டு போயிடாது. இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு 70 வயசாவது இருப்பேன். ஏதோ ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இதை தக்க வைத்துக் கொள்ளுகின்ற இது இருக்கும் இருக்கும் என்ற நம்பிக்கை அல்லவா அடிக்ஷனை உண்டு பண்ணியது. அப்ப யார் மேலயும் அடிக்ஷன் வராது அப்படிங்கிறேன் நான். என்னுடைய அகங்காரம் இருந்தாலும் அது சிதைந்து விடும் அப்படிங்கிறேன் நான்.
அப்படிங்கிறப்போ, இங்கே எதுவும் நிரந்தரம் இல்லை என்ற அந்த மாத்திரத்திலேயே, ஆசை என்ற மிகப்பெரிய அஞ்ஞானத்தின் ஆணி வேரான ஆசை தகர்த்தெறிக்கப்படுகிறது. இந்த விருப்பமே தகர்த்தெறியப்படுகிறது. விருப்பத்தில் உருவான அந்த அகங்காரம் தகர்த்தெறியப்படுகிறது. நெக்ஸ்ட் தான் நீங்க சொன்னது. அதுக்கப்புறம் கெட்ட விஷயம் வருது. கெட்ட விஷயம் வரும்போது, இயற்கையிலேயே அகங்காரம் நமக்கு பொதுவாவே நஷ்டம் ஆகும் தான். இந்த இடத்துல யாம் அறிந்தது தானே! அனைத்தும் நிரந்தரம் அல்ல என்று அந்த மொமெண்ட்ல அடிக்ஷனே இல்ல. எப்ப அடிக்ஷனே இல்லையோ, அவன்கிட்ட வெறுப்பே இருக்காதுல்ல. வெறுப்புல இருந்து தானங்க வெறுப்பு வந்தது. அப்போ இவனுக்கு கெட்ட விஷயங்கள் நடக்கும்போது, அதில் வெறுப்பு வருவதற்கு வழியே இல்லை. ஏனென்றால் இது போகும்னு ஆஸ்வாதப்படுத்திக்கிறதுக்கு இல்லங்க. இவன்கிட்ட வெறுப்பு வெறுப்பே இல்லைல்ல. அடிக்ஷனே இல்லைல்ல. ஈகோவே இல்லைல்ல. அப்போ ஏதோ அவன் தெரியும். இப்ப இந்த செகண்ட்லயே வந்து இந்த பணம் எல்லாம் காணாம போகலாம். எப்ப வேணா என்ன வேணா நடக்கலாம்னு முழுமையா புரிந்து கொண்டு விட்டான். அகங்காரத்தை அழித்து விட்டான். அடிக்ஷனில் இருந்து மீண்டு விட்டான். இப்ப அவன் தரித்திரனாக மாறுகின்றான்னு வச்சுக்கோங்க. மாறும்போது என்ன நடக்கும்? ஒண்ணுமே நடக்காது. ஏன்னா ஆல்ரெடி அகங்காரம் நஷ்டமாயிடுச்சு. அடிக்ஷன் இல்ல. அண்ட் தேர்ஃபோர் நீங்க சொல்ற மாதிரி, ஆ இது கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். கொஞ்ச நேரத்துல இது காணாம போயிடும். இந்த நிலையும் மாறும். அதனால நம்ம ஆசுவாசப்படுத்திக் கொள்ளலாம். அப்படி அல்ல. இந்த எதுவும் நிரந்தரமல்ல என்று சொல்லிய வினாடியே விருப்பு, வெறுப்பு, அகங்காரம் முற்றிலும் நாசமடைந்து விட்டது. ஆதலால் மிகப்பெரிய பேரானந்தத்திற்குள் அவனை அழைத்துச் சென்று விடுகின்றது. அவனுக்கு பயம், வெறுப்பு என்பது ஏற்பட வழியே இல்லை என்று புரிகிறதா? சோ திஸ் இஸ் தி திங். இததான் ரொம்ப சூப்பர்வா எக்ஸ்பிளைன் பண்ணா வித்யா கூட. ஆனா ஏன் நமக்கு அது தெரியல? ஸ்பஷ்டமாக புரிய வேண்டிய பட்டினத்தாருக்கு புரிந்த அந்த விஷயம் ஏன் எனக்கு தெரியவில்லை? எல்லாரும் சொன்னீங்க, ஆமா நிரந்தரம் இல்லதான், நிரந்தரம் இல்லதான். ஆனால் எதுவும் நிரந்தரம் இல்லை என்று இந்த மிகப்பெரிய உண்மை, பட்டினத்தாருக்கு புரிந்த அந்த உண்மை, இன்னமும் பேச்சுவாக்கில் நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோமே தவிர, உண்மையாக ஆழ்மனம் வரைக்கும் நமக்கு அது புரிந்ததா? நான் இல்லன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா புரிஞ்சிருந்ததுன்னா பட்டினத்தார் மாரி நம்மளும் ஆயிருக்கணும் இப்போ. நீ உனக்கு வந்து நான் சொல்லிக் குடுக்கிற பரபிரம்மம், ஈஸ்வரன், ஜீவன் அப்படின்னு பெரிய பெரிய ஹையர் நாலேட்ஜஸ், ஆத்ம தத்துவங்கள் ஒரு மண்ணாங்கட்டியும் தேவையில்ல. அன்றாடம் அனுபவிக்கின்ற விஷயம் அல்லவா? எல்லாமே மாறிக்கொண்டிருக்கின்ற இந்த விஷயத்தை ஒவ்வொரு நொடியும் எல்லாவனும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றான். அப்படி இருக்கும்போது, இதுல என்னத்த மண்ணாங்கட்டி அகங்காரம் வேண்டி கிடக்குது என்று ஒன்றை உணர்ந்தால் போதாதா? அவ அவ சொன்னதையும் எடுத்துக்கலாம். மேகலா சொன்னதையும். நன்றாக சிரித்துக் கொண்டிருக்கும் போதே செத்துப் போய் விட்டானப்பா. மனித வாழ்க்கை நிரந்தரம் அல்லவப்பா! என்று அந்த சாவ வீட்ல பெரிய ஞானமெல்லாம் பேசும்போது என்ன வருது? மிகப்பெரிய ஞானம் உதயமாகிறது. ஆனா அதுவும் கொஞ்ச நேரத்துல மறைஞ்சு போயிடுது. அது எப்படி போகுதுன்னு தான் நமக்கு தெரியல. சோ தேர்ஃபோர் we should strongly believe in this particular thing. சரியா? மாயா என்ற அந்த புரிதல் நம் அகங்காரத்தை எல்லளவும் வளர விடாது. இன்ஃபாக்ட் சிதைக்கும். அடிமைத்தனத்திற்கு செல்ல விடாது. ஆதலால் வெறுப்பும் வராது. என்ற ஒரு பேசிக்கான ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கேள்வியை கேட்டிருந்தேன். சோ, தேங்க் யூ ஃபார் ஆல். இதுல மெயினா வந்து ஆ இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்ற அந்த விஷயத்த கேட்கும்போது, ஒரு பூரிப்பும், ஒரு மகிழ்ச்சியும், ஒரு ஆனந்தமும் உங்களுக்கு வருதுன்னா, நீங்க படினத்தார் ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆனா, "டேய் எப்ப வேணா என்ன வேணா ஆயிடலாம்" அப்படின்னு சொல்லும்போது, ஒரு பயமோ, வெறுப்போ வந்துருச்சு அப்படின்னா, நம்ம வந்து வண்டி கொஞ்சம் பேக்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம்ன்றதையும் சேர்ந்து புரிந்துக்கோங்க. சோ திஸ் இஸ் மை ஆன்ஸர்.